மனைவியான ஆர்த்தி அக்காவை இங்கே யார் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் யார் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு மீண்டும் போய் துபாய் வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க வாயால் அவங்க பேச தெரியாமல் ஒருத்தவங்களோட சண்டை போட்டு ஒரு ஈவென்ட் பிளானோட சண்டை போட்டு பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உங்ககிட்ட தான்மா இருக்குது. என்ன கொலகாரின்னு நீங்கள் சொன்னீங்க. என்னை பற்றி ஏதாவது நியூஸ் வருமா, எனக்கு கெட்ட பேருன்னு அதிகமாகுமான்னு தான் யோசித்தேன். என்னை பற்றி வரல. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக உங்களை பற்றி இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு போது சேட். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்கள் அவங்கள கடுப்பேற்றுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு அதெல்லாம் போக அவங்க கடுப்பே ஆகலை, அவங்க பேசலைன்றதுக்காக அவங்கள கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி அவங்க ரியாக்ஷனை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது இன்னைக்கு எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தீங்களா? கேள்வி கேட்குறவங்க மேலாம் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் கெடுக்காமல் முதல்ல நீங்கள் யோசிச்சு நீங்கள் உங்களை திருத்தி நடந்துக்கிட்டீங்கனாலே பிரச்சனை இல்லை. துபாய் அரசு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானது. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போதோ தெரில. வணக்கம், நான் உங்கள் தனுஜா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணமான பெண், அவங்க கணவனோட பிரச்சனையில் இருக்காங்க. அவங்களோட ஒஃபிஷியலி இன்னாள் கணவர், ஆனால் இப்போ பிரிந்து வாழ்கிறாங்க. அந்த கணவர் இப்போ யாரோட உறவில் இருக்காரோ அந்த உறவு அந்த முன்னாள் மனைவியான ஆர்த்தி அக்காவை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பாலியல் தொழிலாளின்றதை கொச்சையான தமிழ் வார்த்தையிலும் ஆங்கில தமிழ் வார்த்தையிலையும் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தாங்க. அதை மியூட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்லேயே எழுதியிருந்தபடியாக அதை குறித்து அந்த கமெண்ட்டை மேற்கோள் காட்டி அவங்க ஆக்ஷனுக்கு நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். இதை நீங்கள் நான் கொடுத்த ரியாக்ஷன் நீங்கள் சைபர் புல்லின்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலி அவங்க போட்டுட்டு இருந்த கமெண்ட் தான் சைபர் புல்லி. ஸோ அந்த சைபர் புல்லிங்க்கு நான் எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன். அந்த குரல் கொடுத்தது உங்கள் பார்வைக்கு தவறாப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அவங்க பண்ண தவறாப்பட்டது. குரல் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு அவங்க எவ்வித அதுக்கு தீர்வும் காணாமல் அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க காணொலி, அதில் விளக்கம் கொடுத்த காணொலியே அந்த முன்னாள் மனைவியான ஆர்த்தி அக்காவை இங்கே யார் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் யார் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னங்க, எல்லாமே ப்ரூவனாக இருக்கும்போது நம்ம காலமே பதில் சொல்லட்டும் நம்ம காத்திருந்தோம். ஏன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ உண்மையாக ஹேக் ஆகியிருந்தால் அவங்க ப்ரூஃப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அண்ணன் சிவன் கோயில்ன்ற அண்ணன் சிவன் கோயிலுக்கும் போயிருந்தார், இந்த பக்கம் ஐயப்பன் கோயிலுக்கும் போயிருந்தார். எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஒரு நம்பிக்கை ஐயப்பன் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். ஸோ ஐயப்பன் கண்டிப்பாக இதற்கான ஒரு பதில் அவர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்து இருந்தேன். அதே மாதிரி ஒன்று நான் பார்த்த ஒரு நியூஸ், உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. அதை நான் இவ்வளோ நேரம் கீழே வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ எனக்கு இது உண்மையான்னு கண்டுபிடிக்க கொஞ்ச நாள் எடுத்தது. போய் விசாரித்து பார்த்தேன், உண்மைன்னு எனக்கு தெரிய வந்தது. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில இடங்களில் நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளுடைய நடவடிக்கையால் நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்த பிறகு இவங்களால சொல்ல முடியாது. அன்னைக்கு நாங்கள்லாம் கெட்டவங்க, இன்றைக்கி மீண்டும் போய் துபாய் வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க வாயால் அவங்க பேச தெரியாமல் ஒருத்தவங்களோட சண்டை போட்டு ஒரு ஈவென்ட் பிளானோட சண்டை போட்டு பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உங்ககிட்ட தான்மா இருக்குது. கேள்வி கேட்குறவங்க மேலாம் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் கெடுக்காமல் முதல்ல நீங்கள் யோசித்து நீங்கள் உங்களை திருத்தி நடந்துக்கிட்டிங்கனாலே பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய விஷயம் தீர்வாக நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை சொல்லணும்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக எனக்கு எதிர்பார்த்தேன் தெய்வம் காட்டும், நான் இவ்வளோ சீக்கிரமாக காட்டும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்ன கொலகாரின்னு நீங்கள் சொன்னீங்க. என்னை பற்றி எந்த நியூஸும் வரல. நான் எதிர்பார்த்தேன் என்னை பற்றி ஏதாவது நியூஸ் வருமா, எனக்கு கெட்ட பேருன்னு அதிகமாகுமான்னு தான் யோசித்தேன். என்னை பற்றி வரல. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக உங்களை பற்றி இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு போது சேட். இட்ஸ் வெரி சேட். துபாய் அரசு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானது. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போதோ தெரில. பாருங்களேன், யாரும் யாரை வேணாலும் காதலிச்சுக்கோங்க, யாரோட வேணாலும் சந்தோஷமாக இருங்க. அதுக்கு நாங்கள் யாருமே தடை இல்லை. நீங்கள் ஒரு உறவை தொடங்குறீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல வாழ்ந்த ஒரு மனைவியை கேவலப்படுத்தாதீங்க. சரியா? அந்த மனைவி ஒரு கனவு கண்டிருப்பா, அந்த மனைவி ஒரு கற்பனையில் இருந்திருப்பா. அவன் நல்லவளோ கெட்டவளோ நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கற்பனையில் 2 குழந்தை பெற்று ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பா, கடைசி காலம் வரைக்கும் அவரோட இருப்போன்னு. அப்போ இப்போ இடையில ஒரு பிரிவுன்னு வரும்போது அந்த மனைவி அதை தாண்டி வந்துட்டு இருக்க நேரம் பார்த்து குழந்தைகளுக்கு பதில் சொல்லணும், சமுதாயத்துக்கு பதில் அந்த நேரம் பார்த்து நீங்கள் அவங்கள கடுப்பேற்றுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு அதெல்லாம் போக அவங்க கடுப்பே ஆகலை, அவங்க பேசலைன்றதுக்காக அவங்கள கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி அவங்க ரியாக்ஷனை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது இன்னைக்கு எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தீங்களா? சுவாமி சரணம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யாரை வேணாலும் யாரோடையும் போய் வாழுங்க. ஒருத்தங்களை நோகடிச்சிட்டு போய் வாழ தேவையில்லை. சந்தோஷமாக இருங்க. யாரையும் டேட் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. முறையாக ஒரு உறவை நீங்கள் துண்டிச்சுட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுங்கள். வாழ்ந்த வீட்டை பார்த்து காரி துப்பாதீங்க தயவு செய்து. என்னதான் இருந்தாலும் அது நீங்கள் வாழ்ந்த வீடு, உட்கார்ந்த இடம், அதை காரி துப்பாதீங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.